आचार्य देवो मातृदेवो भव पितृदेवो भव आचार्य देवो भव. நம்ம வீட்டில் உட்காண்டு நாம் கும்பிட போகிறோம், பெருமானை தொழ போகிறோம்னு சொன்னால் இது வரவேற்பறையில் உட்காண்டிருக்கா போலே. எல்லாரும் வருவா, வெறுமை தானே இருக்கீர், எங்கிட்ட பேசின்னு இருக்கோன்னுவா. கொஞ்ச நேரம் கூட பூஜையை ஒழுங்காக பண்ணவும் முடியாது, கண்டிப்பாக நம்மளால் தொழுவதற்கும் முடியாது. அப்போ அதுக்குன்னு இருக்கிற இடத்துக்கு போனா தான், கோவிலுக்கு போயிருக்கா பேசக்கூடாது, பிரதட்சிணம் பண்ணிட்டு இருக்கா தொந்தரவு பண்ணாதே, அது பகவானை பார்த்து ஏதோ ஒரு வேண்டின்னு இருக்கார் போல் இருக்கு, குறுக்க போய் பேசாதே என்கிற நிலை எப்போ வரும்? அங்கே போனால் தான் வரும். இது நம்ம வீட்டில் உட்காண்டிருந்தோம்னா தொலைபேசி அடிக்கும், கைபேசி அடிக்கும், வர்றவாரான்னு பேசுறதுக்கு வருவா. நம்ம வீட்லேயே ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்னா கூட வெறுமை உட்காண்டிருக்கிறத போய் இந்த காய்கறியானு வாண்டக்கூடாதான்னுவா. எத்தனை வேணா இருக்கலாமோ இல்லையோ, இதெல்லாத்தையும் தவிர்க்கணும்னால் இது அதுக்குன்னு வேலை செய்யாததுக்காக நீங்கள் கோவிலுக்கு போடுங்கன்னு நான் சொல்ல வரல. இப்போது நீங்கள் தான் அதை தப்பாக புரிஞ்சுட்டு போட்டு நாளிலேருந்து அவர் சொன்னார் வீட்டு வேலையை தான்னு சொன்னால் கோவிலுக்கு போடணும்னு சொன்னார் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கோ வேலை செய்யுங்கோ, தொந்தரவு வரும்னு சொல்ல வந்தேன். அப்போ எந்த செயலுக்கும் ஒரு சூழ்நிலை தேவைப்படுறது இல்லையோ. சூழ்நிலை நன்னா இருந்தால் குளியல் உள், அதற்கு இருக்கிற சூழ்நிலை இருந்தால் சாப்பாட்டு உள், அதற்கு இருக்கிற சூழ்நிலை இருந்தால் சமையல் உள், அதற்குள்ள சூழ்நிலை இருந்தால் தான் கோயில். அப்போ நாம் தொடணும்னு சொன்னால் என்னென்ன தேவை? நமக்கு ஒரு மனசாந்தி தேவை, மற்ற இடத்துல தொந்தரவில்லாத நிலை தேவை. இதை பற்றி பெரியோர்கள் சொல்லியிருக்கா. ஒரு யோகம் வளர வளர நம்ம ஏதோ ஒரு யோகம் கற்றுக்கணுங்கிறதுக்காக போகிறோம். நல்லா மனத்தை அடக்கி புலன்களை அடக்கி ஒருநிலைப்படுத்தி பகவானுடைய திருமேனியை தியானிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். ஒரு 6 மாதமாக பயிற்சி பண்ணிட்டுருக்கோம். அப்படி இப்படி தொந்தரவெல்லாம் ஒன்றுலே வந்துட்டோம். அது வளர 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 ஒரு யோகியனுடைய நிலை என்னவா தெரியுமோ? பெரிய பாலைவனம், அங்கே உட்காண்டிருந்தா இந்த ஊர்லேயே பெரிய சந்தடி மிக்க சந்தையை தான் இருக்குமோ இல்லையோ, காய்கறி கிடையாது இது ஏதோ இருக்குமோ இல்லையோ. இப்போ அதில் எத்தனை சந்தடி இருக்குமோ, வண்டி போகிறது வருது நிற்கிறா ஏத்துறா ஊரு சத்தம். நாம் ஏதானு நடந்து போகணும்னா கூட சத்தம் போண்டே போனால் தான், வண்டி போகலாம் முடியவே முடியாது. அவ்வளவு இருக்கிற இடத்த பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு சத்தம் இல்லாத ஒரு யோகி உட்கார்ந்தால் அவருடைய உள்ளத்தில் மொத்த பேரும் பக்கத்தில் சந்தடி மிக்க சந்தையில் இருக்கிறாப்புல அவருக்கு நினச்சிக்க தெரியணுமா. ஒன்றுமே இல்லாத இடத்துல உட்காண்டிருந்தா கூட அத்தனை சந்தடியோடு இருக்கிற இடமாட்டம் அவருக்கு மனசால நினச்சிக்க தெரியணும். அதே இந்த ஊரில் இருக்கிற ஒரே சந்தடி மிக்க சந்தை, அதுக்கு நடுவில் உட்காந்து யோகம் பண்ணுன்னு ஒருத்தர் சொன்னால் நம்மளால் பண்ண முடியுமா? மாட்டோம். ஆனால் யோகி என்ன தெரியுமா பண்ணுவார்? அந்த இடத்துல பாலைவனத்தினுடைய அமைதி இருக்கிறாப்புல அவருக்கு தோணுமா. பாலைவனத்தில் உட்காண்டா சந்தையினுடைய சந்தடி இருக்கணும், சந்தைக்கு நடுவில் உட்காண்டிருந்தா பாலைவனத்தோட அமைதி இருக்கணும். இப்படி யோகம் வளர்ந்துடுத்துன்னா ஒரு தொந்தரவு நமக்கு வராது. நமக்கு அந்த மாதிரி யோகம் வளர்ந்துருக்கா? இப்போ ஆரம்பிக்கவே இல்லையே. அப்புறம் அந்த வளர்கிறதுக்கும் அதுக்கு மேலே சந்தடி தெரியறதுக்கும் தெரியாத போகிறதுக்கும் இப்போ நாமே பூஜை பண்ணுற 20 நிமிஷத்துக்குள்ளே யாரானும் கூப்பிட மாட்டாளான்னு வேறு ஆசைப்பட ஆரம்பிச்சிடும். இதையே பண்ணிட்டு இருக்குமே. இப்போ யாரானு பேசினா கொஞ்ச நாள் பேசினா தேவையில்ல போல் இருக்கும், ஊர் வம்பு இப்போ தான் பேசினா போல் இருக்கும். தவிர்க்கப்பட வேண்டியது 32 அபச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பகவானுக்கு பூஜை பண்ணும்போது எக்காரணம் கொண்டும் மற்ற பேர் தொந்தரவு பண்ணால் திரும்பி பார்க்கவே கூடாது, நாமே பிரதட்சிணம் பண்ணிக்கூடாது சொன்னேனே. மூக்கில் இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் தொடக்கூடாது, நம்ம இடுப்புக்கு கீழே புஷ்பத்தையோ சந்தனத்தையோ கொண்டு போகவே கூடாது. இதை போல் பல விஷயங்கள்லாம் கூடாது. அதில் ஒன்று வம்பு பேசுறது கூடவே கூடாது. ஏது செய்தாலும் தப்பி தவறி வம்பு பேசக்கூடாது. நம்ம பற்றியே நினைக்கக்கூடாது, அவரை பற்றி தான் பேச வேண்டும். மனிதர்களை புகழ்ந்து பேசக்கூடாது, குருக்களை புகழ்ந்து பேசணும், பகவானை புகழ்ந்து பேசணும். அதுக்காகத்தான் நம்ம பூஜையே பண்ணிட்டு இருக்கோம். அதில் போய் இடையூறுகள் வர சொல்லலாமா? அதனால் வீட்டில் இருக்கிற அளவுக்கு ஓரளவு பண்ணலாம். ஆனால் அந்த சூழ்நிலையோடு பண்ணணும்னா கோவிலுக்கு போனால் தான் கிட்டும். அந்த சூழ்நிலை அதனால் மட்டும் இல்லை. துவஜஸ்தம்பம் வச்சுருக்கா,
மணி சத்தம் நன்னா இருக்குது, கோவிலில் அப்படி பிரசாத வாசனை எல்லாம் உள்ளே போகிறச்சவே நன்னா இருக்குது, புஷ்ப மாலை நன்னா இருக்குது, துளசி வாசனை நன்னா இருக்குது, இது எல்லாமே நன்னா இருக்குது. அதோட மட்டும் இல்லையே, அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமானது, பகவான் அந்த கோயிலை விரும்பி வந்து வாழ்கிறார். யாரோ ஒரு ரிஷி பிரார்த்திக்கிறார், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வரார். துவங்கி வச்சு பேசச்சே அனந்த பத்மநாப சுவாமி திருவனந்தபுரத்தில் சயனிச்சுருக்கார், ஒரே தங்கமயமாக இருக்காருன்னா சொன்ன முடியும். முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை, 4 மணி நேரம் ஆச்சுன்னா இங்கே நீங்கள் போய் சேர்ந்துடலாம். ஆனால் அந்த அனந்த முன்னாடி எவ்வளவு பிரசித்தமாக இருந்தாரோ தெரியல. இப்போ கடந்த 3 வருஷமாக ரொம்ப பிரசித்தி அடைஞ்சிட்டார். எதனாலேனா தங்க பெருமாள், அதனால் அவர் ரொம்ப பிரசித்தமாக போயிட்டார். அவர் முன்னாடியும் தங்க பெருமாள் தான். நான் சொல்கிற தங்கம் குணத்தில் தங்கம், இப்போவும் தங்க பெருமாள் தான், இப்போ லோகத்தில் தங்கம். எப்போதும் அவர் குணத்தில் தங்கம்னு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ திருவனந்தத்துக்கு போகிறோம், சேவிக்கிறோம், அங்கே ஒரு திவாகர மகரிஷிக்காக வந்து படுத்துட்டுருக்கார். ஒவ்வொரு பக்தன் பெருமானிடத்தில் வேண்டுகிறான், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வந்து படுத்துனுடுறார். அப்புறம் அந்த பக்தன் அங்கே இருக்காரோ, அவர் இப்போ இல்லவே இல்லை. திவாகர மகரிஷி போய் எத்தனையோ 1000 வருஷம் எடுத்துப்போ. ஹாரீத மகரிஷிக்கு ஒரு ஊர், மண்டூக்க மகரிஷியில் ஒரு ஊர், மார்க்கண்டேயருக்கு ஒரு ஊர். எங்கே போங்க இந்த மார்க்கண்டேயர் இல்லாத இடமே இருக்காது. கோவிலுக்குள்ளே இருப்பார், அவருக்காகத்தான் இந்த பெருமாளே நின்றுட்டு இருப்பார். அவர்லே இப்போ மார்க்கண்டேயர் இப்போ இருக்க மாட்டார், ஆனால் அந்த ஊரில் இவர் நின்றுட்டு இருக்காரு. என்னால் என் பக்தன் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த ஊரில் நிற்க சொன்னான், நானும் ஆசைப்பட்டு வந்துட்டேன், இனிமே நான் போக மாட்டேன், இந்த ஊரை விட்டு போக மாட்டேன்னு அங்கேயே உட்காண்டிருக்கார். நாமெல்லாம் கிளம்பிடுவோம். இப்போ எத்தனை எங்கள் தாத்தாவை முக்தி வாங்கிட்டு போனார், அவர் ஏதோ ஒரு கோவிலில் சேவிச்சார்னு வச்சுங்க. இப்போ அந்த கோவிலில் அந்த சுவாமி இன்னும் இருக்கத்தானே இருக்கார், ஆனால் எங்கள் தாத்தா இல்லையே, எத்தனையோ தாத்தாக்கள் இல்லையே. இப்போ அப்படின்னா பெருமான் அந்த இடத்த அவர் ஆசைப்பட்டு வந்திருக்கார். பகவானுக்கு ஆசைப்பட்டதை போய் தொடர்றது நமக்கு வேணுமா இல்லையா? இப்போ அவர் ஒரு இடத்துல விரும்பி இருக்கார்னு சொன்னால் அதில் நமக்கு விருப்பம் இருக்க வேண்டாமா? அவர் தானே நமக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்கவே போகிறார். அதனால் அவன் மேவி உரை கோவில், அவன் விரும்பி வர்த்திக்கிற இடம், உகந்து அருளின நிலம் என்ன புலலோகாச்சாரர் சாதிக்கிறார். உகந்துன்னா ரொம்ப ஆசைப்பட்டு இங்கேயே இருக்கேன், எங்கேயும் இனிமேல் நகரவே மாட்டேன்னு இந்த ஊரில் வந்து உட்கார்ந்து விடுறார். எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஊரில் பகவான் இருப்பார்? அது ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, இந்த சம்சாரத்தில் இருக்கிற மொத்த ஜீவாத்மாக்களும் மோட்சம் பண்ணணும். இனிமேல் இங்கே ஒத்துருமே இல்லை, இந்த ஊரில் ஒத்துரும் இல்லை, பாரதத்தில் யாரும் இல்லை, பிரபஞ்சம் முழுக்கவே ஒத்துரும் இல்லை. எங்கே போயிட்டா எல்லாரும் வைகுந்த தடனாச்சாம். அப்படின்னால் அன்னைக்கு இந்த கோவிலில் இருக்கிற பெருமாள்லாம் காலி பண்ணிட்டு வைகுந்தத்துக்கு போயிடுவார். அது வரைக்கும் போகவே மாட்டார். எல்லாரும் முக்தி அடையாறு வரைக்கும் இங்கே இருப்பாரோ இல்லையோ. ஒரு சுவாமி வடிக்க சொன்னார், நான் ஏன் தெரியுமோ இன்னும் கோவிலுக்கு போகிறதில்லை, நான் ஏன் தெரியுமோ இன்னும் முக்தி அடையாமல் இருக்கேன், எனக்கு இந்த கோவில்கள்லாம் இங்கேயே இருக்கணும்னு ஆசை, நான் தான் கடைசி ஆளாக இருக்கும் மோட்சத்துக்கு போகிறதுக்கு, அவ்வளவு கெட்டவன் நானே கிளம்பி போயிட்டேன்னா அப்புறம் இந்த பெருமாள்லாம் எங்கேயான ஊரை விட்டு போயிட்டார்னா, அதனால தான் வேண்டான்னு நான் மோட்சத்துக்கே போகாத உட்காண்டிருக்கேன்னா. இப்படியும் சில நல்ல ஆத்மாக்கள் இருப்பா. அவ்வளவுதான் கட்டப்பட வேண்டாம், தாராளமாக நம்ம முக்தி அடைஞ்சுடலாம். அந்த பெருமாள் அவர் பாட்டு அவர் பார்த்துப்பார், என்னைக்கு கோவில் இருக்கணுமோ இருக்க வேண்டாமோ அவர் பார்த்து போகிறார். இப்போ அப்போ கோயில்களில் இருக்கிறார்னால் எதற்காக கோயில் கொண்டிருக்கார்? விருப்பத்தோடும் இருக்கிறார். இந்த இடத்துல இருக்கணும், விட்டுட்டு போயிட மாட்டேன், எப்போதும் இருப்பேன். நமக்கு ஓஹோன்னு தண்ணீர் சூழ்ந்துடுது. இப்போ எத்தனை இடத்துல ஒரே மழை வெள்ளம், அதனால் இங்கே தண்ணீர் சூழ்ந்தது, அங்கே தண்ணீர் சூழ்ந்து, எல்லாரும் வீட்டை விட்டு போயிட்டா, 3 லட்சம் மக்கள் கிளம்பி போயிட்டா. அதே ஜலத்துக்குள்ளே இருக்கிற பெருமாள் எங்கே போயிருப்பார்? அது சிவன் கோவிலாக இருக்கட்டும், விஷ்ணு கோவிலாக இருக்கட்டும், உள்ளே அந்த பெருமாள் இருந்திருப்பார். யாரான்னு இப்போ அவரை பேர்த்தெல்லாம் எடுத்து தங்க தோளில் வச்சுலாம் தூக்கி போயிட்டாலன்னா அப்படிலாம் எங்கேயும் போகல. அநேகமாக கோவில்கள் பாதிக்கப்படுறது இல்லை. அது என்ன அமைப்பு கட்டமைப்புங்கிறது நமக்கு தெரியல. அது எப்படி பார்த்தாலும் மாடு கன்றுகள்லாம் தப்பிச்சு விடுறது, நாம் தான் சிக்கிறோம். ஆழிப்பேரலை வந்தாலும் சரி, பூகம்பம் வந்தாலும் சரி, நமக்கு தான் இதுவும் தெரியல அதுவும் தெரியல சிக்கினுடமே தவிர, ஆடு மாடெல்லாம் 3 நாள் முன்னாடி ஜாகிரதையாக மலைக்கு மேலே போய் நின்றுறது. அதுகளுக்கு எப்படி தெரியுமோ தெரியல, அதுவும் போய்டுறது. பூகம்பமே வந்தது குஜராத்தில், பெரிய பூகம்பம் வரச்சே, பக்கத்தில் துவாரகா ஒன்றுமே ஆகலை, அந்த கோவில் சௌக்கியமாக இருந்திருக்கும். பூரி ஜெகநாதத்தில் பெரிய ஆழிப்பேரலை வந்தது, ஒன்றுமே ஆகலை. கோவில் அப்படியே கொடியேற்றுறத கூட நிறுத்தலவா, ஒவ்வொரு நாளும் கொடியேற்றுவா. அந்த பேரலை வந்த அன்னைக்கும் கொடியேற்றிருக்கா. அப்போ ஜாகிரதையாக இருக்குது. அந்த பெருமாள் கிளம்பி போயிடுவாரா, கழுத்தளவு தண்ணீர், 2ஆம் மாடி மூழ்கிற அளவு தண்ணீர். அதே அந்த ஊரில் இருக்கிற கோவில்லையும் அவர் விக்கிரகம் ஒரு 6 அடி இருக்குன்னா மொத்தம் மூழ்கி இருக்கணும் இல்லையோ. முதல் மாடி வரைக்கும் ஜலம் போயிருக்குன்னு சொன்னால் மூழ்கி இருக்குமே. கிளம்பி போயிட்டாரானால் எங்கேயும் போக மாட்டார், ஒருத்தரும் தூக்கிட்டும் போக மாட்டார், அவரும் எங்கேயும் போக மாட்டார், அங்கேயே இருக்கார். அப்படின்னு சுவாமி அவருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு சுவாமி அவருக்கு இந்த இடம் இவ்வளவு பிடிச்சிருக்கிறச்சே, எனக்கு பிடிக்கிறது தானே நியாயம். அதுக்காகத்தான் அந்த இடத்துல போய் நிற்கிறேன். பகவான் ஒரு வெள்ளம் வந்தால் கூட விட்டுட மாட்டேங்கிறார், நெருப்பு வந்தால் விட மாட்டேங்கிறார்,
இதுதான் என் இடம், இதுதான் என் இடம் நின்றுட்டே இருக்காருனால் அப்போ அவருக்கு ஏதோ ரொம்ப ஆசை இருக்குது. இறைவனுக்கு ஒரு இடத்துல ஆசை இருந்தால் நாம் அந்த இடத்துக்கு போகணுமா இல்லையா? கண்டிப்பாக போகிறது தானே நியாயம். இப்போ நம்ம வீட்லேயும் இறைவன் இருக்காருன்னா வெள்ளம் வந்ததுன்னா நாம் பொட்டியோடு அவரையும் தூக்கின்னு படுவோமே. அவர் ஒன்றும் அங்கே உட்காண்டிருக்க போகிறது இல்லையா இப்போ. அப்போ என்னுடைய வீடு அவர் விரும்பி வர்த்திக்கிற இடம்லாம் இல்லை, இருக்கார். என்னை பிடிச்சிருக்கு, என் குடும்பத்தை பிடிச்சிருக்கு, அதனால் இருக்காருன்னா ஏதோ இருக்கார். ஆனால் கோவில் அப்படி இல்லையோ இல்லையோ. இப்போ பல்லவராஜா கட்டிய கோவில்னு சொல்கிறோம். தொண்டமான் சக்கரவர்த்தி தொண்டு செய்த கோவில். திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் தொண்டமான் சக்கரவர்த்தி பிரார்த்திக்க அவர் பெரிய பெரிய கோவில்கள்லாம் எழுப்பி வச்சிருக்காரு. ரொம்ப பழைய கதை இப்போ. அதே போல் மலையத்வஜ பாண்டியன் ஒருத்தர், அவரால் வணங்கப்பட்டார். கள்ளழகர் பெருமாள், குடலழகர் பெருமாள் கள்ளழகர் இருக்காரு, மலையத்வஜ பாண்டியன் வணங்கினார்கிறார். இதெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷம் பழமையான கதை. இப்போ நம்ம சனாதன தர்மம் இந்து தர்மத்துக்கே பெருமை. பல்லாயிரம் வருஷம். இன்னைக்கு நேற்றுக்குன்னு இல்லை. இப்போ ஒரு வேதம்னு எடுத்துட்டா காலமே சொல்ல முடியாது. அத்தனை காலம் பழமையானது, காலமே தெரியாது. அப்போ இத்தனை ஆயிரம் வருடங்களாக பெருமாள் அங்கே இருக்காரு. எத்தனை ஆச்சாரியர்கள், குருக்கள், மகான்கள் அந்த கோவிலுக்கு போயிருக்க மாட்டான்? ஒத்தரா 2 பேரா? இன்னைக்கு நாம போகிறது இருக்கட்டும். இப்போ இதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராமானுஜர் அவதரித்தார், அவர் இந்த கோவில்களுக்கு போயிருக்கார். அவருக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி சங்கராச்சாரியர் அவதரித்தார், அவர் போயிருப்பார். அவருக்கு எப்போவோ முன்னாடி வேதவியாசர் இருந்தார், அவர் போயிருப்பார். அப்போ நான் இப்போ அந்த கோவிலில் கர்ப்ப கிரகம் முன்னாடி எங்கே நின்று சேவிக்கிறேனோ அதே இடத்துல தான் சுவாமி ராமானுஜர் இருந்திருப்பார், மத்வாச்சாரியன் நின்றுருப்பார், சங்கராச்சாரியன் நின்றுருப்பார், வல்லபாச்சாரியன் நின்றுருப்பார், சைதன்யரன் நின்றுருப்பார், நிம்பார்க்கர் நின்றுருப்பார், வியாசரன் நின்றுருப்பார், பரத்வாஜரன் நின்றுருப்பார். நின்று பாருங்க, அப்போ தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. அதே இடத்துல இப்போ பேர் சொல்கிறதுக்கே நாக்கு பூசுறது. இப்போ நமக்கு அவ்வளோதான் பெருமை. ஒத்தொத்தரும் இறைப்பணிக்காக தங்களையே அர்ப்பணித்து கொண்டு இந்த மக்கள் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனை புத்தகம் எழுதி வச்சுவா. அவர்களுக்கு இருக்கிற யோகம் என்ன, மகாத்மியம் என்ன, அவள் ஒத்தொத்தரும் இந்த கோவிலுக்கு வந்து வணங்கியிருக்காருனால் அதே இடத்துல நானும் போய் என் தலையால் தொட்டு தரிசிக்கிறதுக்கு முடியறதே, அந்த மண்ணை எடுத்து என் நெத்தி கட்டுக்கிறதுக்கு முடியறதே. அது அங்கே தான் நடக்கும். என் வீட்டில் நடக்குமா? 50 வருஷம் மேலே நம்ம வீடு தாங்குமா? மிஞ்சி போனால் 100 வருஷமாக இருந்தால் காரையாக உதிர்றது, அவ்வளோதானே நம்ம வீடு. ஆனால் அந்த கோவில் என்ன கருங்கல் கோட்டையாக கட்டி வச்சிருக்காள்னால் இத்தனை மகான்கள் இத்தனை ஆண்டுகளாக எத்தனை முறை வந்திருந்தாலும் அங்கேயே. அதனால தான் கோவில்களில் சட்டுன்னு கல்லை மாற்றிவிடக்கூடாது, எதையுமே மாற்றிடக்கூடாது. இன்னைக்கு எல்லாத்தையும் சட்டுன்னு மாற்றி புதுமைங்கிறதுல கட்ட ஆரம்பிச்சிடணும். இப்போ வாஸ்தவம் புதுமை நன்னா இருக்க போகிறது, கட்டுமானம் நன்னா இருக்குன்னு இருக்குமே தவிர, அப்போ அந்த கல் ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் திருவடிப்பட்ட கல் அவள் கால் பட்டா முக்கியமாக சுவாமின்னா கண்டிப்பாக முக்கியம்தான். இப்போ வெளி தேசங்களுக்கெல்லாம் போய் பாருங்க, சின்னது அவருடைய குருக்கள் ஏதோ பண்ணியிருக்காள்னால் அதனுடைய சின்ன விஷயத்தை கூட அவருடைய ஞானம், ஒரே ஒரு தலைமுடி கிடச்சிருக்கும், ஒரே ஒரு நகம் கிடச்சிருக்கும், ஒரே ஒரு பல்லு கிடச்சிருக்கும், அதுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு ஓஹோன்னு கட்டி வச்சிருப்பாள். அதெல்லாம் அவர்களுக்கு நல்லா பண்ண தெரியும். இப்போ நாம் அந்த மாதிரி பண்ணுவோமானால் பல இடத்த விட்டுட்டோம் இல்லையா? இப்போ கண்ணனும் ராமனும் திருவடிப்பட்ட இடத்த இப்போவும் மதுரைக்கு போனால் சேவிக்கலாம், அயோத்திக்கு போனால் சேவிக்கலாம். ஆனால் எத்தனை பேருக்கு அது பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அதை போல் கோவில்களில் கருங்கல் போட்டிருக்குன்னா அது வேடிக்கை இல்லை. எத்தனையோ காலம் கல் போடச்சே எப்படி இருந்திருக்கும். இப்போ அதை போட்டு தேய்ச்சி நடந்து ஒத்துரும் தேய்க்கலதே, நடந்து ஒரு மழப்பு வந்திருக்கு பார்த்துருக்கீங்களா? அந்த கருங்கல்லாம் அதை நம்ம காலை வச்சாரே வழுக்கிற அளவுக்கு வந்திருக்கும். கருங்கல் வழுக்கிறது என்ன, அத்தனை பேர் நடந்திருக்கான்னு அர்த்தம். நடந்தவாலாம் வெறுமை இல்லை, ஒவ்வொருத்தனும் பக்தன், ஒவ்வொருத்தனும் குரு. அப்போ அவர்கள் காலை வச்சிருக்கா. அந்த பெருமானை பார்த்து உள்ள முருகி 4 பாட்டு பாடியிருப்பா. அந்த பாட்டை சொல்லிட்டு இப்போ நாம் போய் அவர் முன்னாடி நின்னோம்னால் லாபம் இருக்கு பாருங்க. அந்த பெரியவர் பெருமான் முன்னாடி நிற்கிறச்சு அவர் அருள் பெற்றிருப்பார், பாட்டை பாடிவிட்டார். இப்போ நான் அந்த பாட்டை சொல்லிட்டு போய் நிற்கிறச்சே பகவானுடைய கண்ணு கொஞ்சம் மசமசான்னு சரியாக தெரியாதான். அவர் அதை பார்க்கறச்சே பாட்டை சொல்கிறவர் ஒருவேளை இவர் தான் வல்லபாச்சாரியரோ, ஒருவேளை இவர் தான் ராமானுஜாச்சாரியரோ, இவர் தான் நம்மாழ்வாரோ, அப்படி தான் இருக்கணும். ஏன்னா அந்த பாட்டில் எப்பவும் உருகிண்டே இருக்கார் பகவான். நான் போய் சொல்கிறேன், என் உருவம் அவருக்கு ஞாபகம் வராதான். அந்த பாட்டு ஞாபகம் வந்த உடனே என்னை மறந்துடுவார். அப்படியே அந்த பாட்டை பாடினவர் யாரோ அவரை ஞாபகம் வச்சுக்கிறார். அதுதான் காதல். பக்தனிடத்தில் பகவானுக்கு இருக்கிற காதல் கண்ணை அப்படியே மறைச்சுடுறது. நான் நிற்கிறேன்னே தெரியாது. அந்த பெரியவருக்கு என்னென்ன கொடுத்துருக்கோ வாங்கிக்கோ. ரொம்ப ஏமாந்தவராக இருப்பார் போல் இருக்கு. என்னால் அவர் ஏமாந்தவராக இருக்கிற வரைக்கும் தான் நாம் தப்பிச்சோம். அவர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுன்னு நீ யாருன்னு அடையாளம் தெரிஞ்சுக்கிறவராக இருந்தால் ஒன்றும் கிடைக்க போகிறதுலேன்னு அர்த்தம். அடையாளம் தெரியாது, ஏதோ கண்ணு சுமாராக தெரியறது. அவருக்கு எப்பவும் கண்ணு சுமாராக இருக்கிறது தான் நல்லது. அவருக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சாலே, நம்ம வீட்டிலே கூட சுமாராக உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சிருந்ததுன்னா
அங்கங்கே அழுக்கு தெரியாத இருக்கும். எப்போ பார்த்தாலும் தேய்ச்சுட்டே இருக்க மாட்டோம். ஒரு 2 வகை பெண்கள். ஒரு வகை எப்படி இருக்கோ அழுக்கு இருந்துட்டு போகிறது, என்னால் முடியல. இன்னொரு வகை அந்த அழுக்கு இருந்தால் அவளால் தூங்க முடியாது, நகர முடியாது. அதை முதல்ல போய் ஏதானு ஒன்று வச்சு பரபரான்னு தேய்ச்சி அந்த அழுக்கை எடுத்துகிட்டு வந்தால் தான். எங்கேயோ போயிருப்பா, ஏதோ கோவிலில் சேவைக்கு போயிருப்பா, மடத்துக்கு போயிருப்பா, அங்கே அந்த அழுக்கு இருக்குதுன்னு அவள் கை உடனே தொடப்பேங்கன்னு தேட ஆரம்பிச்சிடும். அதை பண்ணாதான் அவளுக்கு இருக்கும். ஆனால் பல பேருக்கு தங்க உடம்புல அழுக்கு இருந்தாலே போக்கிக்கவே தெரியல. இப்போ இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அப்போ அந்த அழுக்கு போகணும், அதை சுத்தமாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் வருகிறதோ இல்லையோ. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பாருங்க, எத்தனை பேர் கால் பட்டு அவாவா படுத்துன்னு இருந்து எத்தனை பிரசாத விநியோகம் நடந்திருக்கும், எத்தனை தரம் வேத பாராயணம் நடந்திருக்கும். அத்தியாபகர்கள் பல பேர் இருந்து இங்கேயே வேதம் ஓதியிருப்பாளோ இல்லையோ. அது ஆழ்வார்கள் பாட்டாக இருக்கட்டும், சிவன் கோவிலாக இருந்தால் நாயன்மார்களுடைய பாட்டாக இருக்கட்டும், ஓதுவார் ஓதி 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 ரீங்கரிக்கும் இல்லையோ. இருக்குமா சுவாமி? அப்படிதான் நாள். பக்திங்கிறதே நம்பிக்கையின் அடிப்படை தான். பக்திங்கிறதே அந்த சொல்லி 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 ரீங்கரிக்கிற அந்த சக்தி தான். அந்த சக்திங்கிறதே நம்மளால் தொட்டு பார்க்க முடியாது, ஆனால் உணர்வதற்கு கண்டிப்பாக முடியும். அது அங்கே போய் நின்று பாருங்க, உணர்ச்சி வருதா இல்லையான்னுட்டு தெரியுது. அது பகவானே ஆசைப்பட்டு வாழ்ந்துருக்கார், இத்தனை குருக்கள் அங்கே வாழ்ந்து வந்திருக்கார். ஆகவே நாம் கோவிலுக்கு போகிறது ரொம்ப முக்கியமாக. இதெல்லாம் இந்த பெருமையெல்லாம் நம்ம வீட்டில் கிடைக்காது, இதெல்லாம் அங்கே போனால் தான் கிடைக்கும். இன்னொன்று ஒரு மகாத்மியம் தெரிஞ்சுக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம மனசு ஈடுபடணும்னால் அதன் பெருமை தெரியணும், அப்போ தான் ஈடுபடுவாள். இப்போவே கோவில்கள் என்ன தெரியுமா ஆயிடுது, அந்த நாளில் முணுன்னு 2 விளக்கு எரியும், நெய் விளக்கு ஏற்றிருப்பா. இப்போவும் கேரளா எல்லாம் எங்கே போனாலும் அவ்வளவுதான். அங்கெல்லாம் இந்த போல் மின்சார விளக்கு பளபளா 1000 போட்டு வச்சுருக்கா பாருங்க. இப்படி நம்ம கண்ணே கூசி போடும். அதை போல் நேராக பெருமாளுக்கு முன்னாடி போடுறான். இது முன்னாடிலாம் வழக்கம் கிடையாது. அவருக்கு தீப ஹாரத்தி காட்டுறச்சே கூட ஒரு அடி தள்ளி நின்று தான் ஹாரத்தி காட்டுவாள். இப்போ உபயக்காரர் வந்திருக்கார், நன்னா சேவிக்கிறோம்னா திக்கு திக்குன்னு விளக்கை ஏற்றி அதை அவர் முகத்திலே பட்டுடும் போடுது, அவ்வளோ கிட்ட. இதெல்லாம் பெரிய அபச்சாரம். இதை நம்ம வீட்லேயும் செய்யக்கூடாது, கோவிலையும் பண்ணக்கூடாது. நம்ம கற்பூர ஹாரத்தி வீட்டில் காட்டச்ச கூட தள்ளி இருக்கணும். அவர் குழந்தை கண்ணன், முதல்ல புரிஞ்சுப்போம். பகவானை பார்த்து பார்த்து வளர்க்குறதுக்கு நாம் இருக்கமே தவிர, நம்ம குழந்தைய நன்னா தலையில், சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை குளிப்பாட்டு விடணுமோ இல்லையோ, அது காலை நீட்டிண்டு அது குப்பரை படுக்க வச்சு மூக்கில் ஜலம் போயிடாமல் அப்படி தலையை தூக்கிட்டு பெத்தவளை குளிப்பாட்டவே விட மாட்டா. அதுக்குன்னு இருக்கிறவா விஷயம் தெரிஞ்சவா தானே குளிப்பாட்டவே வருவா. என்ன மாட்டு ஒவ்வொன்று தள்ள ஜலத்தை போட்டுனா விக்கி பிராணம் போடும். ஆனால் நம்ம பகவானுக்கு ஆராதனை அபிஷேகம் பண்ணச்சே மட்டும் அப்படியே பாத்திரத்தில் எடுத்துகிறோம், தள்ள கோத்துருவோம். அதை போல் கவுக்கலாமா? கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மூக்கில் புறையேறக்கூடாது, கண்ணில் சீக்காப்படி பட்டுடக்கூடாது, எண்ணெய் இறங்கிடக்கூடாது, காதில் யார் நினைக்கிறோம்? இதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. இப்போ நினச்சாத்தான் பக்தி வளர்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம். அவர் நம்மோட கூட வாழ்ந்துட்டுருக்கார். அப்படி வாழ்ந்துட்டுருக்காருன்னா அதுக்கு தகுந்த கொஞ்சம் சூடாக இருக்கும் போல் இருக்கே, 2 நிமிஷம் ஆறட்டும், அப்புறம் சக்கரமங்கல பெருமாளுக்கு விநியோகம் பண்ணுறேன்னு சொல்லணும். அதுக்குன்னு இலுப்பச்சட்டியில் கொதிச்சுட்டு இருக்கிறச்சா அப்படியே கொண்டு போய் வாசலில் வைக்கிறோம் பாருங்க, அது ரொம்ப தப்பு. இப்போ தான் கொதிச்சுட்டு இருக்கு. அவர் நம்ம சாப்பிடுவோமா? நம்ம சாப்பிட்டா நாக்கே பொத்து போடும். ஆனால் அவர் கடவுள் சுவாமி, கவலைப்படாதீங்க. என்னமோ இவரைத்தான் கேட்டா போலையும். அவர் கடவுள்னா கடவுள் வாஸ்தவம், என் வீட்டுக்கு வந்திருக்கிற கடவுள். அப்போ எனக்கு அவர் விருந்தாளின்னு இருந்தால் அவரை எப்படி அன்போடு உபசரிக்கணுமோ அப்படித்தான் செய்ய வேண்டும். இதற்குத்தான் கோவில்கள். அப்போ கோவில்களில் இத்தனை பெரியவர்களும் வந்து வழக்கங்களை ஏற்படுத்தியிருக்காளோ இல்லையோ. அந்த நாளில் இதை போல் விளக்கு இல்லை, சின்னதாக விளக்கு போட்டிருப்பா. இப்போது நிறையா புஷ்பம் வச்சு 10 நாயனக்காரர் வாத்தியம் வச்சு பட்டாசு 1 லட்சம் ரூபாய்க்கு வெடித்து பெரிய பூமாலையெல்லாம் போட்டு ஓஹோன்னு உற்சவம் பண்ணாதான் சரி இந்த கோவில் கொஞ்சம் பிரசித்தமான கோவில் போல் இருக்குன்னு 4 பேர் வரா. இப்போ அந்த மாதிரி நிலைமை எடுத்து முன்னாடி இது கிடையவே கிடையாது. ஏதோ உற்சவம் நடக்கும் அவ்வளோதான் வச்சுருந்தாலே தவிர தீபஹாரத்தி தவிர. இன்னைக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, சட்டுன்னு உற்சவம் நடந்துட்டு இருக்கிறச்சே விளக்கு போய் விளக்கே இல்லை, தீவெட்டி வெளிச்சத்தில் அந்த பெருமாள் கருட வாகனத்தில் வர்றச்சே அழகாக இருக்க போகிறதா இல்லை இதை போட்டால் அழகாக இருக்கா? நீங்களே யோசிச்சு பாருங்க. 1 நிமிஷம் அந்த மின்சாரம் போடும் இல்லையோ, அந்த போன சமயத்தில் வர இதுதான் சுவாமி நன்னா இருக்குது, இப்படியே இருந்திருக்கணும் போல் இருக்குன்னு தோன்றது இல்லையோ. பழமை எப்போதும் நன்னா தான் இருக்கும், புதுமை இதில் நன்னா இருக்கா. மற்றபடி ஏதோ அறிவியல் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிக்கிற அதை வீட்டில் உபயோகப்படுத்தினா நல்லா இருக்குமே தவிர பழமை தான் கோவிலில் எடுபடும். அவர் அப்படியே இருக்குன்னா 1000 வருஷம் ஆனாலும் 2000 வருஷம் ஆனாலும். ஏன்னா அதில் தான் அந்த ஆச்சாரியன் கால் பதிச்சிருக்கார். இப்போவும் பிருந்தாவனத்துக்கு போங்க, கோகுலத்துக்கு போங்க, கோவில் கட்டியிருக்காளோ இல்லையா. அந்த கிராமத்தில் கோவில் இருக்குது, கோகுலத்தில் கோவில் இருக்குது. வடக்க இருக்கிற சேட்டுகள்லாம் இருக்கா பாருங்க, வியாபாரிகள்லாம் இருக்காளே, அவர்கள்ட்டெல்லாம் பணம் கேட்பா. அவள் அதுக்கு ஒரு வழி வச்சுருக்கா. கீழே படிக்கட்டுக்கு சலவக்கல் போடுவோம். அந்த ஊரில் சலவக்கல் கோவில்கள் நிறையாவோ இல்லையோ. படிக்கட்டுக்கு சலவக்கல் போட்டு அந்த ஒவ்வொரு படியிலையும் அந்த 10 லட்சம் 10 கோடி கொடுத்துருப்போம். அதை கொடுத்தது யாரோ அந்த தனிகன் தன் பேரை எழுதியிருப்போம். படிக்கட்டுக்கல்லில் பேரை எதுக்கு எழுதுறாள்னா,
போகிற வர பக்தர்கள் மொத்த பேரும் காலும் எங்கள் பேரில் படணும், அப்படின்னா அது எங்கள் தலையில் படுறாப்புலேன்னு அர்த்தம்னு ஒரு ஆசை காலத்துக்கோ. அப்போ படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு குலசேகர் பாடினா போரே, நான் பெருமானுடைய பக்தர்களுடைய கால் படுற படியாக இருக்கணும், அது நம்ம உடம்பு மேலே அவள் காலை வச்சு ஏறாப்புல ஒரு நம்பிக்கை. அதனால தான் கீழே கிடக்கிற கல்லில் தங்க பேர் எழுதி வச்சுருக்காள்னால் அதே கல் பேரில் தானே ராமானுஜர் காலை வச்சு போயிருப்பார், அதில் தானே ஆதிசங்கரர் காலை வச்சு போயிருப்பார், அதில் தானே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் கால் வச்சு போயிருப்பார். இது நம்ம வீட்டு கிடைக்குமோ? இதுக்காக அந்த கோவில் போகத்தான் பண்ணுறது. அதோடு அங்கே போய் நின்னோம்னால் ஒரு மாதிரி உள்ளத்தில் நமக்கு புரியாதப்படாது, ஒரு புல்லரிப்பு ஏற்படத்தான் ஏற்படும். ஏன் கோவிலுக்கு போனால் சாந்தி வருது, வீட்டில் இருந்தால் சாந்தி ஏற்பட்டுடுமா? ரொம்ப கஷ்டமாக இருந்தது, குழப்பமாக இருந்தது, ஒரே சண்டை. அதனால் போயிட்டு வரலான்னுட்டு இவளை என்ன பண்ணணும், மேலே என்ன படிக்க வைக்கணுமா வேண்டாமான்னு எனக்கு அவருக்கும் சண்டை. ஆட்டம் நாளைக்கு பார்த்துப்போன்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு விடுன்னு பழத்தை கையில் எடுத்துன்னு கோவிலுக்கு வந்துட்டேன். போய் நின்று அப்படியே தாயாரேன்னு வேண்டிண்டேன். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, மூச்சு விட்டுன்னு வீட்டுக்கு போகிறேன்னுவா. என்ன ஆச்சு இப்போ? வீட்லேயும் அவளே தான், கோவில்லையும் அவளே தான். ஆனால் அங்கே போய் அந்த சுவாமியை சேவித்த பிற்பாடு உடனே என்ன மூச்சு வந்துடுச்சு, என்ன இப்போ சாந்தி வந்திருக்குனால் ஏதோ ஒரு வீட்டில் இல்லாத சாந்தி அங்கே இருக்குன்னு தெரியுது சொல்லியோ. அந்த சாந்தி எதனால் வந்திருக்கு? பெருமாள் ஆசைப்பட்டு வாழ்கிற இடம், ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் குருக்கள் மகான்கள் மொத்த பேர் இருந்த இடம். அவர்களுக்கு இந்த சண்டை சச்சரவு பிடிக்காது. அங்கே வந்துட்டு போயிருக்கிற யாருக்கும் இந்த குடும்ப சண்டை சச்சரவே ஆகாது, பொறாமல் பிடிக்காது, வம்பு தும்பு பிடிக்காது. அப்படி இருக்கிற அந்த சக்தி வாய்ந்தவர்கள் அங்கே நின்று இருக்காடோ இல்லையோ, அப்போ அந்த சக்தி அந்த இடத்த விட்டு போகவே போகாது. அந்த சக்தி நமக்கு வேணும்னா நாம் அங்கே போய் நின்னா தான் கிடைக்கும். அதற்காகவும் கோவிலுக்கு செல்கிறோம். அப்போ சரியான சூழ்நிலை கிடைக்கிறதுங்கிறது ஒன்று. அடுத்தது ரொம்ப முக்கியமானது, நல்லா கூர்ந்து கவனிச்சுங்க. உருவத்தில் தான் பகவான் இருக்காரா? உருவம் இல்லாட்டா என்ன? இப்போ கோவில்னு போனால் ஒரு உருவத்தோடு இருக்கார். 3 அடி பெருமாளாக இருக்கலாம், 30 அடி பெருமாளாக இருக்கலாம், 16 அடி பெருமாளாக இருக்கலாம். பார்க்குறச்சே அவ்வளவு தானே, அவர் 3 அடி தானே. அவர் அனந்தன் அனந்தன்னு சொல்லிவிடு, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கார், எப்பவும் இருக்கார்னுட்டு. ஆனால் அவர் 3 அடியில் இருக்காரு, ரொம்ப குள்ளமாக இருக்காப்புல இருக்கே, சின்ன பெருமாளாக இருக்காரு, வெண்ணைக்காடும் பிள்ளையாக இருக்காரு, 16 அடி இருக்காரேன்னு தோன்றது பாருங்க. இது எல்லாமே பகவான் தன்னை குறுக்கி கொண்டான். எதற்காக குறுக்கின்றிருக்கார்? குறுகாதவர், அளவுக்குட்படாதவர். எதற்காக தன்னை குறுக்கி கொண்டிருக்கிறார்? அவர் அளவுக்குட்படாதிருந்தால் நம்மால் அவரை பிடிக்க முடியாது. நாம் ஒருத்தரை பிடிக்கணும்னா நம்ம கண்ணு காது மூக்குக்கு அகப்பட்டாத்தானே பிடிக்க முடியாது. அப்போ கண்ணும் காது மூக்கும் ரொம்ப அளவுக்குட்பட்டவை, இவ்வளவு தான் நம்மளால் பிடிச்சிக்கிறதுக்கே முடியும். அதை வச்சுட்டு அளவுக்கு உட்படாத கடவுளை நாம் பிடிக்கணும்னா எப்படி பிடிக்காது? ஒன்றும் என் கண் காது மூக்கு அளவுக்கு உட்படாததை பிடிக்கிற சக்தி வரணும், நடக்காத காரியம். இல்லை பெருமாள் தன்னை அளவுக்கு உட்படுத்திக்கணும். 2 மட்டும்தானே வாய்ப்பே இருக்குது. ஒன்றும் அவர் தன்னை சுருக்கிக்கணும், இல்லை நான் என்ன விரிச்சிக்கணும். நான் என்ன விரிக்கிறது நடக்க போகிறது இல்லை. அப்போ பெரியவர் அவர் தன்னை சுருக்கின்னு வந்தால் தான் உண்டு. அதுக்குத்தான் கோயில்களில் 3 அடியாய் 6 அடியாய் 30 அடியாய் என்று தன்னை சுருக்கின்னு வந்திருக்கார். சித்த ஆலம்பன சௌகரியத்துக்காகன்னு சொல்லுவாள். நம்ம உள்ளத்தால் அவரை பிடிக்கணும் இல்லையோ. அருவமாக இருந்தால் பிடிக்க முடியுமா பாருங்க. எல்லாரும் பகவான் அருவம் அருவம்னு சொல்கிறாளே, அது சுலபமே இல்லை. ஒரு நிமிஷம் நீங்களே எந்த கோவில்லையும் எந்த உருவத்தோடையும் பகவான் இல்லை. உருவமே இல்லாதவரை காற்று மழை வெயில் கடல் இப்படின்னு நினச்சிட்டே தொடச்சோன்னா நம்ம பிடிக்க முடியுமோ? இருக்கிற பக்தியும் போயிடும். இப்போ அங்கே இருக்கார், எல்லாம் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கவே போகிறோம், பக்தின்னு இருக்கே தவிர. அப்போ இந்த புத்தியால் ஒன்றை பற்ற வேண்டுமானால் திறந்த வெளியையோ வெறுமையோ பற்றுவதற்கு முடியாது. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் முதல்ல பற்றணும்னா உருவத்தை தான் பற்றியாக வேண்டும். मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव। विना व्यङ्कटेशं
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।